வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். புதுசாக ஒரு சின்ன தொடர் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா. அதாவது ஷார்ட் ஸ்டோரிஸு இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறேன். அதாவது இந்த காலத்தில் பல விஷயங்கள் மாறிப்போச்சு. இந்த காலம்னா என்ன, ஒரு 30-40 வருஷமாகவே நிறைய விஷயங்கள் எதெல்லாம் தப்புன்னு முன்ன இருந்ததோ அதெல்லாம் இப்போ ரைட்டுன்னு ஆகிப்போச்சு. சொசைட்டியை பற்றி கவலைப்படாத மனிதர்கள் ஆகிவிட்டோம் அனைவரும். முன்னெல்லாம் சொசைட்டிக்கு பயப்படுவாங்க, ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்க, இவங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்கன்னு. இப்போ போயா வீட்டுக்கு கூட வாசப்படி அவன் வீட்டில் நடக்கிற அசிங்கெல்லாம் வெளில தெரிஞ்சா இன்னும் வலிச்சுக்கிட்டு சிரிப்பாளுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. என்ன தப்பு நடந்தாலும் என்ன அராஜகம் நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி போகுது. அதனால இதில் எப்படின்னா அதீத காமம், அதீத காதல், அதீத அவமானங்கள், முடிவில் கொலை தான். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு சில கதைகளை உங்களுக்கு கொடுக்கலாம்னு தோணிச்சு. அதில் முதல் கதை இந்த கதை. பேராசை பிடித்த நிர்மலாவுக்கு சாவித்திரின்னு ஒரு சிஸ்டர். ரொம்ப கீழ்த்தட்டு ஃபேமிலி. கவர்மெண்ட் கொடுத்த ஒரு சின்ன வீட்டில் அப்பா அம்மா இந்த சாவித்திரி நிர்மலா அப்படிங்கிற 4 பேரும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. சின்ன வயசுலேருந்தே சாவித்திரிக்கு தான் ஒரு பெரிய அழகி அப்படிங்கிற எண்ணம் மனசில். ஏன்னா நிஜமாலே அந்த பெண் அழகு. அவள் அக்கா ஜஸ்ட் ஆப்போசிட். அதுக்காக குரூபி அழகு இல்லாதவன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரணம். எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி நிறைய பேர் பார்ப்போமே அந்த மாதிரி பாவம். அவங்க அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிணவரை அதில் ஒருத்தராக வேலை செய்கிறாரு. அதாவது வர பணங்கள்லாம் கொண்டு போயிட்டு இந்த பணவரையில் போடுறது வைக்கிறது போகிறது அந்த மாதிரி ஒரு வேலை. அப்பப்போ குவார்டர் பாட்டில் உள்ளே தள்ளிப்பார். ஏன்னா அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் அந்த மாதிரி பார்த்தாலே பயமாக இருக்கும். சிலது பார்த்தாலே பகீருங்கும், இன்னும் சிலது ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நடந்து கொலை கொள்ளை அதெல்லாம் நடந்த இடம். அண்ட் வெட்டுப்பட்டு கெட்டுப்பட்டு துப்பாக்கியில் சுட்டு செத்துப்போன பிணங்களை அவங்க கொண்டு போய் இந்த பிணவரில் வைக்க வேண்டிய வேலை. அங்கேயே எலி பறிச்சாடி அதெல்லாம் கூட ஓடும். என்னதான் இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க செஞ்சாகணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு கவர்மெண்ட்டில் இருந்து சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இந்த குடும்பத்தை நடத்துகிறாரு. பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு அதை பண்ணி இதெல்லாம் உட்கார போய்கிட்டு இருக்குங்க. ஒரு 14 வயசில் எல்லாரும் அழகி அழகி அழகின்னு சொல்ல ஒரே திமிரு ஏறிடுது, தன்னை விட்டா யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால் கண்ணை 2 வெட்டுனா 4 பசங்க ஓடி வந்து என்ன ஒன்றுன்னு கேட்பாங்க. நைஸாக அழகை வச்சு பல காரியங்களை சாதிக்க ஆரம்பிச்சுது. அழகுக்கு அது கொடுக்கும் விலை என்ன அப்படின்னு பார்த்தா அப்படி 4 வெட்டு 4 இது. அந்த பசங்க லேசாக ஏதாவது சில்மிஷம் பண்ணால் சும்மா இருக்கிறது. அண்டு கண்ணால் ஒரு பார்வை அப்படி பார்க்குற போதே இந்த பசங்க மயங்கிடுவாங்க. இவளுக்காக எவ்வளோனா செலவு பண்ண தயாராக இருப்பாங்க. இதெல்லாம் எப்போ 14 வயசுலேயே அதீத காம உணர்ச்சி, அதீத காதல் உணர்ச்சி, அதே மாதிரி ரொம்ப வசதியாக பணக்காரர்களை பார்த்த ஒரு பொறாமை உணர்ச்சி, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து மொத்த உருவத்தின் கெட்ட உருவமாக அந்த பொண்ணு நிர்மலா வளருது. எனிவே அப்படி காலேஜ் நான் படித்தே தீருவேன்னு சொல்லிட்டு இப்போ தான் காலேஜெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, அதனால் அந்த பொண்ணுக்கு அப்படி படிக்க போக அக்கா +2 நிறுத்திட்டு அது மாதிரி வேலைகளுக்கு செஞ்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சர்வரை கல்யாணம் பண்ணி சென்னையிலேருந்து ஒரு 200 மைல் தள்ளி இருக்கிற ஊரில் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ தனிக்காட்டு ராணி நம்ம நிர்மலா மட்டும் ஹாப்பியாக இந்த வீட்டில் இருக்கிற போது அவளுக்கு படிப்பை முடிக்கும்பொழுது ஒரு காதல் வந்துடுது. கோயம்புத்தூரில் ஒரு மில் ஓனருடைய பையன் சென்னையில் வந்து படிச்சுக்கிடுச்சு, கம்ப்யூட்டர் லைனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சி போகுது.
நம்ம நிர்மலாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா அவன் வச்சிருக்கிற மோட்டார் சைக்கிள், காரு, அது இதெல்லாம் பார்த்து மயங்கிடுச்சு பொண்ணு. ஸோ இவனோட இருந்தால் நிறையா பெனிஃபிட் இருக்குங்கிற மாதிரி ஒரு 3-4 தடவை அவனோட டேட்டிங்கில் போயிட்டுக்கிட்டு வரும்போது அவன் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அமக்கலமாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சி போச்சு இதுக்கு. அவனுடைய நைஸ் கார், அதே மாதிரி 2-3 விதமான மோட்டார் சைக்கிள் வச்சுருக்கான். அதில் இது ஏறி உட்காந்துக்கிட்டா அப்படியே அந்த குதிரையை ஓட்டுற மாதிரி இன்னும் வேகமாக இன்னும் வேகமாக இன்னும் வேகமாக சொல்ல அப்படியே பறப்பான். கிட்டத்தட்ட 150-160 கிலோமீட்டரில். இதுக்கு அப்படியே வானத்திலேயே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சந்தோஷமாக இருக்கும், அதாக இருக்கும், இதாக இருக்கும். அப்படியாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல அவன் கொஞ்சம் யோசிக்க, என்னையா யோசிக்கிற, இல்லை வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அட போயா, அப்போ ஏயா இவ்வளோ நாளைக்கு நீ கூட எல்லாம் கல்யாணமே நடந்த மாதிரி நம்ம 2 பேரும் நடந்துக்கிட்டோமேலாம் சொல்ல, சரி 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 கோவப்படாத, மனசு வருத்தப்படாது, எப்படியா சமாளிச்சிடலாம்னு சொல்லி வீட்டில் போய் இதை பற்றி பேச அவங்க போனாங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு தகுந்த ஸ்டேட்டஸ் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இல்லைன்னா கெட் அவுட்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் இவன் வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சென்னையில். அஃப்கோர்ஸ் அவனுக்கு தான் இன்கம் எல்லாம் வருது கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறதுனால. அதை வச்சுக்கிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் எடுத்து சந்தோஷமாக வாழலான்னு முயற்சி பண்ணால் நம்ம நிர்மலா பயங்கர செலவாளியே இருக்குது. அவனுக்கு ஒரு 60-70 ரூபா வருமானம் வந்தால் மாதம் ஒரு 1.25 லட்சம் செலவு பண்ணுது இந்த பொண்ணு. இருந்த சேவிங்ஸு அது இதெல்லாம் முதல்ல கல்யாணம் ஆகி ஒரு 3-4 மாதத்துக்கு தாங்குது. அப்புறம் இந்த மாதிரி செலவு பண்ணால் யாருக்கு தாங்கும்? பயங்கரமாக போக 2 பேருக்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது. இது கூடாது அது கூடாதுன்னு சொல்ல, ஏன் கூடாது, இது கூட வாங்கி கொடுக்க முடியாது அவனுக்கு ஒய்ஃபுக்கு, அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு நைஃப் மாதிரி குத்த பெரிய பிரச்சனையாகி 2 பேருக்கும் ஒருத்தர் கசக்க ஆரம்பிச்சிடுது. அட போப்பா, என்ன கஷ்டம் இது, இந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் சண்டை போட்டோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு நினச்சி அவன் வேதனைப்பட, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சா இப்படி ஒரு கஞ்ச பிசுனாரியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தப்பட என்ன பண்ணலாங்கிற போது நம்ம நிர்மலாவுக்கு ஒரு அருமையான அட்டகாசமான பெண் புத்தி, எப்பவுமே பின் புத்தி. அதாவது இவனை போட்டு தள்ளிடலாங்கிற எண்ணம் வருது. அதாவது இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு தொந்தரவு, இவனை கழட்டி விட்டுட்டா நம்ம ஒரு ஃப்ரீ பேர்ட் ஆகிடுவோம். ஆனால் டைவர்ஸ்லாம் பண்ணி போடும்போது பிரச்சனை வரும். இவனை மொத்தமாக போட்டு தள்ளிட்டா இவனுடைய சொத்துல பங்குங்க கேட்கலாம் நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு. இவங்க அப்பா ஒரு 100-120 கோடி ஒருத்தன்னு சொன்னார். ஸோ அதில் இந்த பையனுடைய ஷேர் என்னன்னு பார்த்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர எப்படியாவது இவனை போட்டு தள்ளணும்னு ட்ரை பண்ணி ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடெண்ட் ஆக வச்சு, அதாவது பர்பஸாக அவ ஃப்ரெண்டு ஒருத்தட்ட சொல்லி, இந்த மாதிரிப்பா அவர் சும்மா 150 மைல் வேகத்தில் வரும்போது குறுக்கு அப்படி வண்டியை விட்டு அப்படி ஒரு பாவலா காட்டு, அவர் மிரண்டு போய் அப்படி இப்படி திருப்புற போது எங்கே இடிச்சு போனார்னா அந்த ஸ்பீடில் பிழைக்கிறது கஷ்டங்கிற ஒரு ட்ரிக்கை சொல்ல அவனும் அதையே பண்ண, அதுக்கு காணிக்கையாக அவங்க கூட ஒரு 2 நாள் இவன் இருக்க, அவ்வளவுதான் கபால மோட்சம். அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கோடீஸ்வர பையனுக்கு. சரி என்னடா பண்ணுறது, போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கிற இன்சூரன்ஸ் பணம், அது இது கம்பெனி பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கிற. ஒரு 5-6 மாதத்துக்கு அவளுக்கு பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக இஷ்டத்துக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே அப்பா அம்மாவும் பாவம், பிணவரில் இருந்த அப்பாவே பிணவரைக்கு போயிட்டார், அம்மாவும் பாவம் வயசாகி போச்சு போயிட்டாங்க. ஸோ அப்பாவும் அம்மாவும் வேறு போக இவ தனி பண்ணு. அப்படியாக ஒரு மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற போது ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் என்ன சொல்லலாம்னு யோசிக்கிற போது நேர கோயம்புத்தூருக்கு போய் அவங்க மாமனார் மாமியார் வீட்டு வாசலில் போய் நிற்கிறா. அவங்க யாருன்றாங்க. நான் தாங்க உங்கள் மருமக. என்னது மருமகளா? ஆமாங்க, என் பேர் நிர்மலா. உங்கள் பையன் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தினோம். அவர் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாரு. நீ தானே அவனை வளைச்சி போட்டவ, அது எதுன்னு கத்துறாங்க வைக்கிறாங்க போகிறாங்க. இருந்தாலும் இப்படி யோசிக்கிற போது என்ன இருந்தாலும் நம்ம மருமக, நமக்கு இருக்கிறது 2 பசங்க. அந்த 2 பையனில் மூத்த பையன் இங்கேயே நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து கூடவே இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய இருக்குது. அதனால இந்த பொண்ணு ஓரமாக எங்கேயாவது இருக்கட்டும், என்ன இருந்தாலும் நம்ம மருமக தானே அப்படின்னு பழைய கோவந்தாபத்தெல்லாம் மறந்து, சரிம்மா நீ எங்களோடய இருமா, பாதுகாப்பா இங்கே இருக்கலாம்னு சொல்ல அந்த பெண்ணை
சந்தோஷமாக எப்படியும் துட்டை வாங்கிடலாம், சொத்துல பாதியை வாங்கிடலாம், ஒரு 5-6 மாதம் நல்ல மருமகளாக இருந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னுட்டு கடகடன்னு பொட்டி படுக்கையை தூக்கிட்டு இவங்க வீட்டில் செட்டிலாக 2-3 மாதத்துக்குள்ளேயே வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறா. அவங்க அண்ணன் ஒய்ஃபு குழந்தையோடு இருக்கிற போது அண்ணன் அப்பப்போ இவளை தாண்டி கிண்டி போகிற போது அவனை பார்த்து 2 வெட்டுற போதே அண்ணனுக்கு இன்னும் வித்தியாசமாக தெரிய, சே பாவம் தம்பி போயிட்டான், இந்த பொண்ணு தனிமையில் வாடுது போல் இருக்குன்னுட்டு அவனும் அப்பப்போ இவளை பார்க்க இவளும் பார்த்தும் பார்க்காத மாதிரி லேசாக ஒரு புன்முறுவல் வேற. அது இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு மயக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா? அட்டகாசமாக மயக்க அவன் கட்டீர்னு இவளுடைய வலையில் விழ, அவ்வளவுதான் 2 பேருக்கும் கள்ளக்காதல் ஆரம்பிச்சிருது. இவ எந்த மறுப்பும் சொல்லாம அவனுக்கு இழைந்து போக கடைசியில் பார்த்தா திடீர்னு இவன் 3 மாச கர்ப்பம். அவ்வளவுதான். அந்த குடும்பம் நல்ல பாரம்பரிய குடும்பம், நல்ல குடும்பம், நல்ல பேர் உள்ள குடும்பம், சொசைட்டியில் எல்லாரும் மதிக்கிற குடும்பம். ஆனால் திடீர்னு இந்த பொண்ணு தன் மாமியார்கிட்ட இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு, மூத்த பையன் இந்த மயக்கி கர்ப்பமாக்கிட்டாருன்னு சொல்ல அவங்க ஷாக் ஆகி மயங்கி விழ, ஏங்க நீங்களும் கர்ப்பமா மயங்கி விழுறீங்களேன்னு கேட்க, ஆனால் பாவி இப்படி பண்ணிட்டானே இந்த மகா பாவி, அவருக்கு தெரிஞ்சா தூக்கில் தொங்கிடுவாரு அப்படிலாம் சொல்லி கஷ்டப்பட கவலைப்பட அவருக்கும் தெரிய வர 2 பேரும் நூடுல்ஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு அவனுடைய ஒய்ஃப் குதின்னு குதிக்கிறா. என்னையா அது, இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கன்னு சொல்லி அவ குதின்னு குதிக்க, அப்படி இப்படி நடந்து போச்சு, விட்டுருமான்னு சொல்ல அவ கோபிச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவளுடைய பிறந்த வீட்டுக்கு போக இங்கே இவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. பிள்ளைத்தாச்சி போட்டு ஜாக்கிரதையாக பார்த்துங்க அம்மாங்கிறான் அம்மாக்கிட்டே. ஆனால் பாவி எப்படி அவனுக்கு மனசு வந்தது, எஜாபா பண்ண முடியும், சந்தர்ப்ப சூழ்நிலைம்மாங்கிறான். இந்த மாதிரிலாம் நடக்க அவங்க அப்பா அம்மா இந்த ஷாக்குலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி ரைட் நடந்து போச்சு, வழியே தெரியாமல் இருந்தால் போகிறோன்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு டெலிவரியை பார்த்து ஒரு பையனும் பிறக்க, என்ன பண்ணுறது பேரப்பையன், அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பேரனும் பிறந்துட்டான்ட்டு இந்த வீட்டில் போயிட்டு அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அம்மா நடந்து போச்சு இதெல்லாம் வெளியே சொல்லாத மாதிரி மூத்த மருமகளை கூப்பிட்டு வர அவன் கத்தி பைத்தியம் படித்த மாதிரி அவளுக்கு ஹிஸ்டேரியாவாகிடுது. ஏன்னா இவ பண்ண அநியாயத்தில் இதோட அந்த ஆசை விட்டுதா, இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா நமக்கு அவங்கள்ட்ட இருக்கிற 120 கோடி சொத்தும் வந்துடும் சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்ம நிர்மலா அவங்க அண்ணனையும் அவங்களுடைய அக்காவையும் மாமாவையும் போய் இருந்து பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களை நீ போட்டு தள்ளு, கரெக்டான டைம் சொல்கிறேன், போட்டு தள்ளிட்டா நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து 120 கோடி படம் வரும்னு சொல்லி ஆசை காட்டி அதையும் நிறைவேற்ற நம்ம கதாநாயகி நிர்மலாவுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது ஒரு 3 பேர். அந்த 3 பேரில் மாமனார் மாமியார் அவளுடைய கணவனுடைய அண்ணன், அதாவது இப்போது அவளோட உறவில் இருக்கிறவன், இந்த 3 பேர் தான். ஸோ இப்போது எப்படியாவது இந்த முக்கால் மென்டலாக இருக்கிற பெண்ணை, ஹிஸ்டீரியாவாக இருக்கிற அவங்க வீட்டு அந்த மூத்த மருமகளை பிரெயின் வாஷ் பண்ணி மாமனார் மாமியார் அண்ட் அவள் புருஷன் 3 பேரையும் கொலை பண்ண வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சு அந்த கொலையில் அவள் மாட்டிக்கிட்டு அவளுக்கு ஆயுள் தண்டனை அது இதுன்னு கொடுத்து ஜெயிலுக்கு போயிட்டா இப்போ அந்த 120 கோடி சொத்தும் இவங்களுக்கு வந்துடும். அந்த 3 பேரை போட்டு தள்ளுறதுக்கு என்ன வழின்னு வண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கா நம்ம நிர்மலா. ஏன்னா ஏற்கனவே அவளுடைய புருஷனை மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா, அதில் மாட்டிக்கல, ஹாப்பி. இப்போது எப்படியாவது இந்த 3 பேரையும் ஒழிச்சு கட்டணுன்ட்டு முடிவு பண்ணி ஒரு வாரம் அவள் அக்காவை பார்க்கறதுக்காக அக்கா ஊருக்கு போகிறா. சாவித்திரியோட கணவனும் இருக்கிற ஊர். பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசிகள் அவங்க, பாவம், நல்ல வாழ்க்கைக்காக ஏங்குறவங்க. அவங்க வீட்டில் போய் ஒரு வாரம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசி எல்லாம் பண்ணி, ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க, உங்கள் தலையெழுத்தா, சே நல்ல ஒரு 5-6 கோடி கிடைக்கும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். 5-6 கோடியா,
இந்த கோடியில் இருக்கிற எங்கள் மேலே உனக்கு எப்படிம்மா கருணை? பாவம், எனக்கு மட்டும் பணம் வந்தால் போதுமா, உங்களுக்கு வேண்டாமா? ஆனால் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நீ எங்கள் கூட கோயம்புத்தூருக்கு ஒரு மாதம் வந்து இருக்கணும். நீயும் மாமாவும் அங்கே வந்து இருந்துட்டு ரொம்ப நல்லவங்களாக நடிக்கணும். நாங்கள்லாம் நல்லவங்க தானே. அதாம்மா, நல்லவங்களாம் நடிக்கணும்னு சொன்னேன். நல்லவங்க தான் தெரியும் எனக்கு. ஸோ உங்களுக்கு நல்லவங்களாக நடிக்கிறது ரொம்ப ஈஸி. அங்கே ஒரு மென்டல் கேஸ் ஒன்று இருக்குது. அதுக்கிட்ட ரொம்ப அன்பாக பழகி அப்படியே உயிரை வச்சிடணும் அந்த பொண்ணு உங்கள் மேலே. அந்த பொண்ணுக்கிட்ட மாமனார் மாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு கர்ப்பம்லாம் ஆகணும், உன்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே உன்னை உங்களுக்கு பிடிக்கல. நீ அதெல்லாம் தெரியாத அப்பாவி பெண்ணா இருக்கியேன்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க ஒழிஞ்சாதான் உன் வாழ்க்கையில் நிம்மதி. அதனால் விட்டுறாத. உன் புருஷன் இருக்கானே, என் தங்கச்சி மட்டும் இல்லை, இன்னும் பல பேரை ஊரில் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மகாபாவி பணத்தை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனை விடவே விடக்கூடாது. அவன்லாம் வாழவே கூடாது இந்த உலகத்தில். உனக்கு அவன் போனப்புறம் நல்லவனா பார்த்து ரீமேரேஜ் பண்ணி வைக்கிறோம் நாங்கள். கவலைப்படாத, நீ உனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அழகாக இருக்க, மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீ வந்தப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கே பணம் அளவில் வந்தது. அதெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க எல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணலாம் சொல்லி அவங்கள ஒரு மாதம் கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்து கூட வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அந்த மென்டல் கேஸு பாவம் அதை பிரெயின் வாஷ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி மாமனார் மாமியார் புருஷன் 3 பேரையும் ரொம்ப ஹேட் பண்ண வச்சு கடைசியில் ஒரு நாள் எப்படி கொலை பண்ணுறதுங்கிறதுக்கு ஐடியா கொடுத்து விஷத்தை கலந்துரு ஃபுட்டில் அப்படின்னு சொல்ல, அந்த பொம்பளையும் இருக்கிற வெறுப்பில் கோபத்தில், ஏற்கனவே புருஷன் மேலே பயங்கர கோபம் அண்ட் மாமனார் மாமியார் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு உடனே அவங்க வேலையை பற்றிக்கிட்டு வர இவங்க சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி, இந்த பாரு எல்லாரும் இருந்தால் சந்தேகம் வந்துடுறவங்களுக்கு நாங்கள் ஒரு நாள் அப்படியே கோவில் குளம் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் வராமல் இருக்கோம். அன்னைக்கு கரெக்டாக நீ நைட்டு சோத்துலையோ பகல் சோத்துலையோ வச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, நைட்டு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு, புருஷன் அப்போ தான் இருப்பான்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை இவங்கெல்லாம் போகிற உடனே நல்ல சமையலை பண்ணி விஷத்தை கலந்து அவங்க 3 பேருக்கும் கொடுத்துருது. கொடுத்துட்டு 3 பேரும் துடிக்க சாகிறத வேடிக்கை பார்க்குது. அந்த பதட்டத்தில் இந்த குழந்தை, சின்ன குழந்தை, அவருடைய குழந்தை ஒன்று 5-6 வயசு இருக்கிறது, கதறுது, அழுது, என்னவோ ஆகிப்போச்சு வீட்டில், அது இதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இது பண்ணுற போது, ஐயோ எனக்கு என்ன பண்ண தெரியல, பசிக்குதுங்கிற போது தவறுதலா இந்த விஷம் இருக்கிற ஃபுட்டை இந்த குழந்தைக்கும் கொடுக்க, குழந்தையும் போக அந்த மென்டல் கேஸுக்கு பயங்கர ப்ராப்ளம் ஆகி, ஐயோ தான் பெத்த குழந்தையும் கொண்டுட்டோமேன்னுட்டு அந்த 3 பேர் போனது சந்தோஷம், இந்த குழந்தை போனது வருத்தம், அப்படியே பைத்தியம் பிடிச்சு பாயப்பிராண்டன்னு சொல்லுவாங்களே, உண்மையிலேயே அது மண்டைய செவத்தெல்லாம் மோதிக்கிட்டு அழுது புலம்பி எல்லாம் பண்ணி ஒரு நாள் கழிச்சு இவங்க திரும்பி வரும்போது குத்துயிரம் கொலையரமாக இருக்குது. இவங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு, ஆஹா பிளான் சக்ஸஸ்ன்னு போலீஸை கூப்பிட்டு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டா மூத்த மரபுகன்னு சொல்ல, அவங்க வந்து இது இருக்கிற கோலத்தை பார்த்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டு இந்த பைத்தியத்தெல்லாம் சரி பண்ணி 4 பாடிஸு, 3 அடல்ட்ஸு, ஒரு குழந்தை, இப்படி கூட ஒரு குடும்பத்தில் நடக்குமா? சொந்த மருமகளே விஷம் வைத்து குடும்பத்தை கொன்று விட்டாள். ஏன்னா இவங்க நைஸாக தான் போயிட்டாங்களே வெளியூருக்கு. அவளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு அந்த பொம்பளைய ஒரு மாதிரி சரி பண்ணுறதுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. டாக்டர்ஸ் எல்லாம் அடிச்சு, ஐயோ என் பொண்ணை நானே கொண்டுட்டேன், என் குழந்தைய நானே கொண்டுட்டேன்னு அந்த இது கதற, ஏம்மா அப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல, இந்த மாதிரி என் புருஷன் அப்படி பண்ணிட்டாரு, அதுக்கெல்லாம் காரணம் மாமனார் மாமியார் தான் சொல்லிட்டு என்னுடைய சின்ன மருமக அவளோட தொடர்பு வச்சுருந்தாரு. அவங்களுடைய அக்காவும் மாமாவும் வந்து தான் எங்களுக்கு சொல்லி நான் தெரிஞ்சுன்னு சொன்னேன். போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இவங்க மேலே பாரு, அப்படி இப்படி விஷயத்த
விசாரிக்க அவ்வளவுதான். அடி தாங்க முடியல அந்த சர்வருக்கு. ஐயையோ ஐயையோ, இதுதான் சொல்லிச்சு, நிர்மலா தான் சொல்லிச்சு, இப்படி பண்ணி அவளை விஷத்தை வைக்க சொல்லு, நம்ம அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடாது, இருந்தால் மாட்டிப்போம், வெளியூர் போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுச்சு, அதனால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி உளறி கொட்டி கிளறி மூட. அவ்வளவுதான். 120 கோடி சொத்து வரும்னு ஆசைப்பட்டவங்க களியை தின்னுக்கிட்டு ஜெயிலில் இருக்காங்க. கெடுவான் கேடு நினைப்பான். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.